வெல்கம் டு Nswe கடமை எல்லாருக்கும் வணக்கம். NSW தரப்பிலிருந்து Tnpsc Grp 4 and Grp 2 ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அது ஒரு லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான், போத் இன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேட்ச் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். இந்த பேட்ச் வந்து ஜனவரி 20 நாளை முதல் நமக்கு வந்து ஆரம்பிக்க போகுது. அதுக்கு வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த பேட்ச் அப்படிங்கிறது முற்றிலும் இலவசம், தரத்திலும் தரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டேஸாக எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு 700 பேர் 800 பேர் ரிஜிஸ்டர், ஆன்லைன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போதும், ஆஃப்லைன் வந்து ஒரு 150-200 சீட் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி கணக்கு பார்த்திங்கன்னா 3000 தாண்டி போயிட்டுருக்குது. இது வந்து அன்லிமிட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்களோட ஒரு மோட்டிவ் வந்து ஓகே, ஒரு 100 பேர் சொல்லி கொடுத்தா கூட அந்த 100 பேரும் வந்து வேலைக்கு போகணும், ஒர்க்குக்கு போகணும், அந்தளவுக்கு நம்ம தரத்திலும் தரமாக கொடுத்துடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். பட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3000 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே செலக்டட் தான், ரிஜிஸ்டர் பண்ண எல்லாத்தையுமே. ஏன்னா நம்ம எதை வச்சுங்க யாரையாச்சும் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யாரையுமே நாங்கள் வந்து இது பண்ணல. எல்லாத்தையுமே நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். எல்லாத்தோட பேட்ச்சு, நேம், ஏஜ், ஜெண்டரு, டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பக்காவாக இதில் இருக்கும். ஸோ அவங்களோட அந்த பர்சனல் மெயில் ஐடி மட்டும் பப்ளிக் வந்து காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஃபைனல் பேட்ச் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு. இந்த ஸ்டூடெண்ட்ஸு கீழே ஒரு குரூப் இருக்கும், வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப். ஆல்ரெடி கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான், அதில் இருக்கீங்களா அப்படிங்கிற சொல்லி ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் மட்டும்தான் வந்து பேட்ச் நடக்கும், மீறி NSW ஜென்ரல் குரூப்பில் நடக்காது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன், இதில் மட்டும்தான் நடக்கும்னு சொல்லி 2 டெலிகிராம் குரூப்பும், வாட்ஸ்அப் குரூப் டேக்கு 2 குரூப்பும், குரூப் 4க்கு 2 குரூப் கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் குரூப் எதுக்கு நான் அதில் ஜாயின் பண்ணணும்னு கிடையாது, உங்கள்கிட்ட டெலிகிராம் இல்லைனா மட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதுதான் வந்து ஃபைனல் லிஸ்ட்டு, சரிங்களா? உங்களோட நேம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு மெயிலுக்கு வந்திருக்கும், மெயில் வந்தாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் அப்படிங்கிறது தான், சரிங்களாங்க? ஓகே, இப்போ தான் நான் இந்த வீடியோ பார்த்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணானா இன்றைக்கி நைட்டு வரைக்கும் நேரம் இருக்குது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த பேட்ச் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? அதாவது வந்து அட்மிஷன் வந்து ஃபில் பண்ண போகிறோம், பேட்ச் அட்மிஷன் வந்து ஃபில் பண்ண போகிறோம், சரிங்களா? அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இது எல்லாமே ரேங்க் லிஸ்ட்டு ப்ளஸ் உங்களோட ஒரு ப்ரொசீஜருக்காக தான் இதெல்லாம் கேட்டிருக்கிறது. உங்களோட நேம் அது எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கான்னு சொல்லி கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க, சரிங்களாங்க? ஓகே, சப்போஸ் இல்லைனா மட்டும் நான் ரிஜிஸ்டர் என்னால் பண்ணவே முடியலன்னா அட்மினுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ரிஜிஸ்டர்ட்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்டு தான், சரிங்களா? பட் சீரியஸாக நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு வரவேற்பு அப்படிங்கிறத நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 ஸ்டாஃப் மட்டும். ஓகே, நம்ம வழக்கமாக வந்து நம்ம வந்து ஒரு லிமிட்டடாக தாங்க போடுவோம், லிமிட்டடாக வந்து ஒரு 1000 பேர் அப்படிங்கிற மாதிரி போடுவோம். அப்படிங்கிறனால ஒரு 3 ஸ்டாஃப் நமக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3000 தாண்டி போயிட்டுருக்கிறனால கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டாஃப் கிட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி ஒருத்தங்க ஆட் ஆகிருக்கிறாங்க. இல்லை NSW ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்மினுக்கு மெசேஜ் பண்ணுறத விட NSW வந்து ஹாப்பிலி லான்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கேர் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கேர் சர்வீஸு. உங்களுக்கு எந்த டவுட் ரிகார்டிங் ஸ்டடீஸ்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், 24/7. அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஆல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து அதில் இருக்கும், சரிங்களாங்க? ஓகே, ஸோ நாளை முதல்ல வந்து நமக்கு வந்து பேட்ச் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அதுக்கு PDF மெட்டீரியல் எல்லாமே ரெடி பண்ணிருக்கிறோம். அதை பற்றி இன்ஃபர்மேஷன் அப்டேட் அப்படிங்கிறது குரூப்பில் வரும். நான் திரும்பியும் சொல்கிறேன்ப்பா, நீங்கள் ஜென்ரல் குரூப்பில் இருந்துட்டு எனக்கு வந்து பேட்ச் நடக்கணும்னு சொல்லி கேட்காதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமில் 2 லிங்க் இருக்கும். அந்த 2 லிங்க்லேயும் உங்கள்கிட்ட சப்போஸ் டெலிகிராம் இல்லைன்னா மட்டும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா தேவையில்லை, சரிங்களாங்க? டெலிகிராமில் மட்டும் இருந்தால் போதும், டெலிகிராம் இல்லைனா மட்டும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான்ப்பா, சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். பெட்டர் யூ கேன் கான்டாக்ட் அட்மின் ஆர் NSW ஸ்டூடெண்ட்ஸ் கேர் சர்வீஸ். ஓகே, ஸோ நாங்கள் வந்து எங்கள் ரிஜிஸ்டர் பண்ண எல்லாத்தையுமே நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். நாங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டோம். காலையிலேருந்து இது தாங்க ஒர்க். கிட்டத்தட்ட 5 பேர் இதே தான் ஒர்க்கு. இதெல்லாம் கமெண்ட்ஸு. முகமது சமீர், சுபாஷினி, சுபானந்தி, ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோட இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.